ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமம் சேவிங்ஸ் அக்கவுண்ட். அந்த ஆளு சின்சியரா நான் குணமாயினோன்னு எவனோ சாமியார் கிட்ட போய் சூரணம் வாங்கிட்டு வந்திருக்கான். எந்த சாமியார் கிட்ட? சொன்னனே, ஒருத்தனை கதற விட்டேன்னு சொன்னல. ஓ, அவனா? பௌர்ணமிக்கு வர சொல்லி சொன்னான்னு சொன்னீங்க. ஆமா, அவன் கிட்ட சூரணம் வாங்கி எனக்கு தெரியாம அத கலக்கி கொடுக்க பார்த்தாங்க. நான் தப்பிச்சிட்டேன். கடைசியில அத யார் குடிச்சா? வேற யாரு, அந்த அரவேக்காடு மனோகர் தான். அவன் அதை குடிச்சிட்டு பண்ண அட்டகாசத்தை கேட்கணுமே. இந்த வீட்ல ஒரு பொம்பளை இருக்காளே, அன்னபூரணி. ஆமா, அவங்க ஏதோ தொழிலதிபர்னு என்கிட்ட நீ சொல்லியிருந்தல. அந்த அம்மா தான். அவங்க கொஞ்சம் உஷாரா இல்லனா இன்னைக்கு பொதிச்ச இடத்துல புல்லு முளைச்சிருக்கும். இவன் போய் ராத்திரி அந்த அம்மா கழுத்தை புடிச்சு கொல்ல பார்த்திருக்கான். அந்த அம்மா இவனை 4 அப்பி துரத்தி விட்டுடுச்சு. நல்ல வேலை நீ குடிக்கல. அதுக்கப்புறம் அவனுக்கு பைத்தியம் தெளிஞ்சதா இல்லையா? தெளிஞ்சிட்டான். அன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் ஏதோ செஞ்சிருக்க போல. சரி, அது போகட்டும். சொல்ல வந்த விஷயத்த சொல்லாம ஏதேதோ பேசிட்டு இருக்கேன் பாரு. டெண்டர் ஃபைல்ஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்க. அதான் அன்னைக்கே சொன்னியே, அந்த மேனேஜர் கொண்டு வருவான்னு சொன்னல. ஆமா, கதிரேசன் அப்பப்ப பிளான மாத்திக்கிட்டே இருக்கான். இங்க கொண்டு வர போறது ஒரு பொண்ணு, தீபான்னு பேரு. கதிரேசனுடைய செக்ரட்டரியா. ஒரே ஃபைல எத்தனை பேர் தான் ரெடி பண்ணுவாங்க? இல்ல ரகு, இந்த ஆளுக்கு என்னென்னமோ பண்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. மேனேஜர் கிட்டயும் ரெடி பண்ண சொல்றான், செக்ரட்டரி கிட்டயும் ரெடி பண்ண சொல்றான். ரெண்டையும் குடுக்கறத வாங்கிக்கிட்டு என்கிட்ட வான்னு சொல்றான். அப்படியா? அப்போ அந்த தீபாவை சமாளிச்சு அவகிட்ட இருந்து அந்த ஃபைல அடிச்சிட சொல்றியா? இல்ல, அப்படியெல்லாம் வேண்டாம். அப்படி அப்பட்டமா வெளியே தெரிஞ்சு பண்ணா கதிரேசன் உஷாராகி பிளான் பி சின்னு போயிட்டே இருப்பான். எப்படியும் இங்கதானே டெண்டர் ஃபைல்ஸ் வந்தாகணும், வரட்டும். அப்போ நான் அதை கைப்பற்றுறேன். சரி சுடர், நானும் அது சம்பந்தமா மத்த விவரங்களை கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ எப்படியாச்சு அந்த ஆளோட டெண்டர் ஃபைல மட்டும் உஷார் பண்ணி கொடுத்துரு. வேண்டாம், ஒரு காப்பி மட்டும் போதும். அதுவும் முடியலையா, நச்சுன்னு ஒரு போட்டோ மட்டும் எடுத்து அனுப்பிடு போதும். ஓகே ரகு, இதை சொல்லதான் நான் கூப்பிட்டேன். அந்த ஃபைல் மட்டும் நம்ம கைக்கு கிடைச்சது, அந்த டெண்டர் நமக்கு தான். 80 கோடி ஷேர் பண்ணிட்டு செட்டில் ஆயிடலாம். நல்லதே நடக்கும், பார்க்கலாம். ஓகே. புயலுக்கு பின்னே எது வரும்? எது வரும்? அமைதி வரும். சார் சார். ஓ, ராஜேஸ்வரி வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க மீண்டும் ஆள் அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்காளா? இன்னைக்கு அவளை துண்டக்கானம் துணியக்கானு ஓட வைக்கிறதுல அந்த ராஜேஸ்வரிக்கு இந்த வீட்ல வேவு பாக்குற நினைப்பே நீ வரக்கூடாது. சார் குட் மார்னிங் சார். எனக்கெல்லாம் குட் மார்னிங் தான், ஆனா உனக்கு தான் பேட் மார்னிங் ஆக போகுது. என்ன சார், என்ன சொல்றீங்க? ஏன் புரியல உனக்கு? சும்மா நடிக்காத. நான் ரொம்ப மோசமானவன். நான் பார்க்கதான் ரொம்ப சாதுவா இருப்பேன். டென்ஷன் ஆன அப்புறம் அவனை ஏதாவது செஞ்சு விட்டுருவான், பாத்துக்கோ. சார் நீங்க? நான் யாருன்னு உனக்கு எதுக்கு சொல்லணும்? ஏன் அனுப்பி விட்டவங்க சொல்லலையா? அவங்க கிட்ட போய் சொல்லு. அங்க எல்லாரும் உஷாராயிட்டாங்க, நம்ம கதை இனிமே அங்க ஓடாதுன்னு சொல்லு. சார் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. கதிரேசன் சார் இருக்காரா? நான் அவரை பார்க்கதான் வந்தேன். ஓ, என்கிட்ட இனிமே வேலை ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆளை மாத்திட்டீங்களா? பாரு, மரியாதையா போயிடு. நானாவது கொஞ்சம் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். அந்த ஆளு ரொம்ப கோவக்காரரு. ஏதாவது கையில கிடைச்சது மண்டைய உடைச்சு விடுவாரு அவரு. இல்ல சார், நீங்க வேற யாரையும் நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க என்கிட்ட. கதிரேசன் சார் தான் என்ன. நீ சும்மா குறுக்கால பேசிட்டு இருக்க. பாரு, இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்த அப்புறம் நான் போலீஸ் கூப்பிடுவேன். என்னப்பா, என்ன பிரச்சனை? பாரு, என்கிட்ட பேசின மாதிரி இந்த ஆள்கிட்ட பேசிட்டு இருக்காத. அப்புறம் ஏதாவது ஏடா கூடமா ஆயிடுச்சுன்னா நான் பொறுப்பு இல்ல, பாத்துக்கோ. என்னாச்சுமா, என்ன பிரச்சனை? சார் இவர் என்னென்னலாமோ பேசிட்டு இருக்காரு சார். மனோகர்,
என்ன பக்கம் தான் வந்திருக்காங்க. அம்மா நீ உள்ள வாமா. வாமா. ஐயோ உள்ள போறாங்களே. இருங்க. வாமா. உட்கார். தேங்க்யூ சார். சார் 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 அனுபவப்பட்ட முறையில சொல்றேன் சார். நானு உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது சார். இந்த மாதிரி வயசு பொண்ணுங்களை அனுப்புனா ஈஸியா கவுத்தலான்னு பிளான் சார் அவளுது. நீங்க போங்க சார், நான் பாத்துக்கிறேன். ஏய் இவங்களெல்லாம் வேற மாதிரி டீல் பண்ணும் சார். என்னையா உளர்ற? எவ்வளோ போடுற பிளான்? என்ன டீல் பண்ண போற? சார் உங்களுக்கு எதுவுமே தெரியல சார். அந்த ராஜி தான் சார். உங்களுக்கு தெரியாது, அன்னைக்கு இப்படி ஒரு பொண்ணு அனுப்பிச்சுதான் என்ன ஏமாத்தி வீட்டுக்குள்ள தகவலாம் எடுக்க நுழைஞ்சிட்டா. இவன் ஒருத்தன். இது என் கம்பெனி செக்ரட்டரி. ஏமா தீபா, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்க கூடாதா? இவங்கிட்ட நின்னு வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தியா? இல்ல சார், நீங்க இருப்பீங்கன்னு தான் நான் வந்தேன். ச்சே, நம்மளோட அனைத்து ராஜதந்திரங்களும் வீணா போச்சே. குடுமா. இந்தாங்க சார். சார் உங்க கம்பெனி ஃபைலா? இல்ல, உங்க கம்பெனி ஃபைலான்னு கேட்டேன். இவன் என் கம்பெனி செக்ரட்டரி. ஆனா ஃபைலு பக்கத்து கம்பெனியோட. அதேடுமா. சார் இந்தாங்க சார். ஏமான ஒரு காலையிலே டென்ஷன் ஆக்குற? போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு. என்ன பண்ற? சார் உங்க ஃபைல்லாம் நான் எடுக்க மாட்டேன் சார். நான் கிராஸ்வேர்டு விளையாண்டுட்டு இருக்கேன், அதை எடுக்க வந்தேன். ரொம்பதான். ஆளை பாரு. ஏமா, நேத்து நான் சொன்னது மாதிரி தானே பண்ணிருக்க? ஆமா சார். மேனேஜரை ரெடி பண்ண சொன்ன. அது அது இதுல இருக்கு சார். இந்தாங்க. சரிம்மா, இதை நான் பார்த்துட்டு இதுல எதுவும் மாத்தணும்னா நான் சொல்றேன். சரிங்க சார், நான் வெயிட் பண்ணட்டுமா இப்போ? இல்லம்மா, நீ கிளம்பு. நான் அப்புறம் பொறுமையா பார்த்துட்டு சொல்றேன். சரிங்க சார், சரி, நான் கிளம்புறேன். ஒரே ஒரு மாத்திரையை கொடுக்க எவ்ளோ கேள்வி கேக்குறாங்க. இவ்வளவுக்கும் டாக்டர் எழுதி கொடுத்திருக்காரு. அவரை கன்வின்ஸ் பண்ணி மாத்திரை எழுத வைக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம். மெடிக்கல்ல பேசாம காசு வாங்கிட்டு மாத்திரை கொடுப்பாங்கன்னு பார்த்தா இவ்ளோ கேள்வி கேக்குறாங்க. கடைசியில டாக்டர் கிட்ட பேசி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் மாத்திரையை கொடுக்கறாங்க. இதுல இவ்ளோ விஷயம் இருக்கா? இந்த மாத்திரை அவ்ளோ பவர்ஃபுல் போல, அதான் கொடுக்க பயப்படுறாங்க. ஆனா கடைசியா இந்த முயற்சி தான் கை கொடுக்கும். இதுக்கு மேல அவங்க நடிக்கிறாங்களா இல்லையான்றத பாத்துடலாம். இந்த மாத்திரையை மட்டும் அவங்களுக்கு கொடுத்துட்டா இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடும். நடிக்கிறாங்கன்னு கன்ஃபார்ம் ஆகட்டும், மத்தத துணிஞ்சு செய்யலாம். ரேணுகாக்கா, உங்க டிராமாக்கு இன்னைக்கே கடைசி நாள். ஐயோ, இவ்ளோ நேரம் ஆச்சா? டாக்டருக்கு காத்து கடந்து அவரை ஒரு வழியா பேசி சமாளிச்சு எழுதி வாங்கி ஒவ்வொரு மெடிக்கலா ஏறி இறங்குனதுல நேரம் போனதே தெரியல. வீட்ல யாராவது கேட்டா என்ன சொல்லி சமாளிக்கிறது? மனோகரனுக்கு கூட இது தெரியாம இருக்கிறது தான் நல்லது. டெண்டர் ஃபைல கோழி அடக்காக்குற மாதிரி கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கானே. எப்படியாவது நம்ம அதை கைப்பற்றி ஆகணுமே. இதை வச்சே டெண்டர் அடிச்சிடலாமே. யாரு? ஹலோ ஹலோ, ஏங்க யார் பேசுறது? நீங்க பேசுறது கேட்கலங்க. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஐயே, கட்டாய வருது. நீங்க பேசுறது பிரேக் ஆகுது, கேட்கல. இருங்க, நான் வெளியில வந்துடுறேன். ஹலோ, இத வர்றேங்க, இந்த வெளியில வர்றேன், இருங்க. கொடுக்கட்டுமே சார். எத்தனை பேர் கோட் கொடுத்தாலும் டெண்டர் நமக்கு தான். ஆரம்ப காலத்துல இப்படிதான் சார். 2-3 பேர் போட்டி போட்டுக்கிட்டு தொடர்ந்து டெபாசிட்டை கட்டிக்கிட்டு நாங்களும் டெண்டருக்கு அப்ளை பண்ணோன்னு பண்ணாங்க. என்ன நடந்துச்சு? அவங்களுக்கெல்லாம் டெபாசிட் போனதான் மிச்சம். சொல்ல போனா அவங்கெல்லாம் இப்ப ஃபீல்டுலே இல்ல, அவ்வளவுதான்.
அவங்க எல்லாம் புதுசா முளைச்ச காளான் சார். ஹலோ 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 பொறுங்க, இங்க நெட்வொர்க் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, நான் வரேன் வெளியில. ஹலோ ஹலோ ஹலோ. அட, அவசரமா போன் வந்ததும் ஃபைல பெட்ல வச்சுட்டு போயிருப்பான்னு பார்த்தா எங்க வச்சுட்டு போயிருக்கான்னு தெரியலையே. லாக் ஆயிருக்கு. என்னடா இது? இந்த சின்ன ரூம்ல எங்க வச்சிருக்கானே தெரியலையே. அடி பாவி சுடர், ஆழத்துல இறங்கி தேன்ன அந்த ஆள் ஒளிச்சா வைக்க போறான். உன்ன மாதிரி திருடி இருக்கான்னு கனவா கண்டிருப்பான். கட்டில தான் வச்சிருக்கான். எல்லாம் உன் வசதிக்காக தான். ஹம். 80 கோடி முத்து முத்தா எழுதியிருக்கு. ஆனா நமக்கு தான் ஒண்ணும் புரியல. 500 1000 சம்பாதிக்க அவன் என்னென்ன போராட்டம் போராடுறான். ஒரே ப்ராஜெக்ட்ல 80 கோடி சம்பாதிக்கிறீங்களே. அது சரி, முதல் போடுறதுக்கு கையில பணம் வச்சிருக்கீங்க. நல்லா இருங்க. நீங்க எல்லாரும் நல்லா இருந்தாதான் எங்களை மாதிரி ஏழைப்பாழைங்க நல்லா இருக்க முடியும். இப்ப என்ன பண்றது? இத எடுத்துட்டும் போக முடியாது. அவசரப்பட்டு என்ன பண்ணணும்னு தெரியாம வந்துட்டியே சுடர். 80 கோடியில என் மூளையே ஸ்டக் ஆயிடுச்சு. அதான் ஆண்டவன் நமக்கு இவ்வளவு பெரிய பணத்தை எல்லாம் தர மாட்டேங்கிறான். ஒண்ணு பண்ணலாம். இத போட்டோ எடுத்து முதல்ல ரகுவுக்கு அனுப்பலாம். அப்புறம் அவரு நல்லா பாத்துக்க போறாரு. 80 கோடியே பத்திரமா இரு. போனோட வர போட்டோ எடுக்கணும். என்ன பேய பார்த்த மாதிரி பாக்குற? இங்க என்ன வேலை உனக்கு? உனக்கு இங்க என்ன வேலை? நான் கதிரேசன் சாரை பார்க்க வந்தேன். அவர் இங்க இல்ல. ஆமா, அது சரி, நீ எதுக்கு இங்க வந்த? நானும் கதிரேசனை பார்க்க தான் வந்தேன். அவர்தான் இல்லன்னு நீயே சொன்னியே. லூசா நீ? நீ இங்க வந்ததுனாலதான் அவரு ரூம்ல இல்ல, நீ இங்க இருக்கன்னு எனக்கு தெரியும். ஆமா, கையில என்ன? ஏய், போன் தானே? ஆமா, நான் சாமி கிட்ட பேச போறேன். உன்னை சொல்லி கொடுக்க போறேன். நீ வசமா மாட்டிக்கிட்ட. நான் வசமா மாட்டிக்கிட்டது இருக்கட்டும். ஆமா, நீ எதுக்கு போனை பின்னாடி மறைச்ச? உனக்கு தான் போனை பார்த்தாலே வெறி வந்துருதே. எங்க வச்சேன்னு தேடுற. நானே பாவம் ஒரே ஒரு போன் தான் வச்சிருக்கேன். சாமி கிட்ட தானே பேச போற? பேசு பேசு, தாராளமா பேசு. தொல்ல போயிட நினைச்சா எதுக்கு நிக்கிறான்னு தெரியலையே. உங்க அப்பா வந்தா? எங்க அப்பாவா? யார் அது? நாசமா போச்சு. அதான்
அந்த ஆளு கதிரேசன் வந்தா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லு. வரலனா நீ ஒன்னும் ஆணிய புடுங்க வேணாம். ஆளை பாரு. அப்படா போயிட்டான். ஒரிஜினல் போனை டம்மி போனை நம்பிட்டான். ஆமா கதிரேசன் எங்க? எனக்கு எப்படி தெரியும்? நீ கொஞ்சம் இப்படி வா. ஏன்? வா இப்படி. இது அந்த செக்ரட்டரி பொண்ணு கொடுத்துட்டு போன ஃபைல் ஆச்சே. முக்கியமான ஃபைல்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்படி வச்சுட்டு போயிருக்காரு. இவ கிழிச்சு போட்டான்னா என்ன பண்றது? என்ன மனோகர் ஃபைலோட வர்ற? சார் இந்த ஃபைல் ரொம்ப முக்கியமான ஃபைல்னு சொன்னீங்க. ஆமாப்பா, இது ஒரு டெண்டர் சம்பந்தப்பட்ட ஃபைலு. நீங்க வெளியே போயிட்டீங்கன்னு நினைச்சேன். இங்கதான் வெளியில நின்று போன் பேசிக்கிட்டு இருந்தப்பா. அடா ஏன் சார், ரேணுகா உங்க ரூம்ல நின்னுட்டு இருந்தா. அவ ஏதோ சாதாரண பேப்பர் நினைச்சு கிழிச்சு போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? அதனாலதான் எடுத்துட்டு வந்தேன். இந்தாங்க பிடிங்க முதல்ல. மனோகர் நல்ல வேலை, இதுக்குள்ள பத்திர பேப்பர்லாம் இருக்கு. கிழிச்சு போட்டுதானே எல்லாம் நாசமா போயிருக்கும். சரி சரி. இப்ப பாண்டு பேப்பர் வாங்குறதோட அவகாசம் கிடையாது. ரொம்ப தேங்க்ஸ்பா. சரி சரி இருக்கட்டும், பரவாயில்ல. டேய் மனோகர், நீ எனக்கு ரொம்ப இடைஞ்சல் பண்ற. முதல்ல ஒண்ணு முடிச்சு விடணும், அப்பதான் எனக்கு நிம்மதி. ஐம் so சாரி. என்னால எதுவும் பண்ண முடியல. ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். நாம ஒன்னு நினைச்சு பிளான் போட்டு போயிருந்தா என்னென்னமோ நடந்து போச்சு. பின்ன 80 கோடி ஜம்பமா வந்து உன் பாக்கெட்ல உட்காந்துக்குமா? நாம தான் வேலை செய்யணும். நான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியாம பேசாத ரஞ்சிதா. தூக்கமே இல்ல. யார்கிட்ட பேச முடியுமோ விசாரிக்க முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஆமா, நீ சொல்றத பார்த்தா விட்டா வாசல்ல நிக்கிற செக்யூரிட்டி, ஹவுஸ் கீப்பிங் பாக்குற அக்கா முதற்கொண்டு எல்லாரையும் விசாரிப்ப போல. ராஜிமா, எனக்கு என்னவோ இவ அதிக பிரசங்கித்தான பண்ணி விசாரிக்கிறோன்ற பேர்ல பண்ண அலட்சாட்டியத்துல தான் இவங்க அப்பாவுக்கு நம்ம பிளான் லீக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நான் ஒன்னும் தத்தி இல்ல ரஞ்சிதா. அப்பா, நாங்க யார சந்தேகப்படுறது? உன்ன சந்தேகப்படுறதா இல்ல நீ கூட்டிட்டு வந்த மேனேஜரை சந்தேகப்படுறதா? அந்த ஆளு பணம் மட்டும் இங்க இருந்து வாங்கிட்டு போனாரு. ஆனா நீயே அந்த ஆளு கிட்ட பேசிக்கிறேன்னு எங்க கிட்ட பேச விடாம என்னவோ பண்ணிட்டு இருக்க. சச்ச, உங்ககிட்ட பேச விடக்கூடாதுன்னு நான் எதுவுமே பண்ணல. ஏமா அப்படி என்ன தப்பா நினைச்சிட்டீங்களா? தப்பா நினைக்க விடாத அளவுக்கு நீ ஒன்னும் ஓப்பனா இல்ல, அதுதான் உன் பிரச்சனையே. அப்படிலாம் இல்ல ரஞ்சிதா. அம்மா என்ன நம்புறாங்கன்னு நினைச்சுதான் நானே பேசினேன். இனிமே வேணா நீங்களே பேசிக்கோங்க, நான் வேணான்னு சொல்லல. அதான் என்னாலையும் மேனேஜராலையும் ஒன்னும் பண்ண முடியலன்னு கைய விரிச்சிட்டியே. இனிமே நாங்க பேசி என்ன ஆக போகுது? மா, மேனேஜர் நமக்கு உண்மையாதான் இருக்காரு. இதையே தான் முதல் நாளும் சொன்னேன். எங்க அப்பாவுக்கு அவர் ரொம்ப உண்மையா இருப்பாருன்னு சொன்னேன். என்ன கொஞ்சம் பேச விடு ரஞ்சிதா. எங்க அப்பா தான் இதுல ட்விஸ்ட் பண்ணிட்டாரு. யூசுவலா மேனேஜர் தான் ஒரே ஒரு டெண்டர் கொட்டேஷனை ரெடி பண்ணி சீல் பண்ணி கொடுப்பாராம். ஆனா இந்த தடவை மேனேஜரே 3 டெண்டர் ரெடி பண்ணாரா. அதுவும் இந்த தடவை புதுசா செக்ரட்டரிய இதுல இன்வால்வ் பண்ணிருக்காங்க. என்ன செக்ரட்டரியா? ஆமாமா, தீபான்னு ஒரு பொண்ணு. எல்லா கதையும் ஓகே தான். ஆனா 3 டெண்டர் ரெடி பண்ண மேனேஜர் 3யுமே காப்பி எடுத்து தரதுல என்ன பிரச்சனை? கடைசி வரைக்கும் கரெக்ஷன் சொல்லி எல்லாம் ஓகே ஆகி மேனேஜர் காப்பி பண்ண போற நேரத்துல தீபா வந்து அவளே எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன்னு சீல் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாலாம். இதுல விஷயம் என்னன்னா, அவளும் ஏதோ கொட்டேஷன் ரெடி பண்ணி வச்சிருந்த மாதிரி இருந்துச்சுன்னு மேனேஜர் சொல்றாரு. ஆக மேனேஜர் ஏன் செக்ரட்டரி உட்பட யாருக்குமே எந்த ஃபைல் கடைசியா சப்மிட் பண்ண போறதுன்னு தெரியாதான். இதுதான் விஷயம். அப்ப அந்த எல்லா கொட்டேஷனும் யார்கிட்ட இருக்கு? தீபா எல்லாத்தையும் அப்பா கிட்ட கொண்டு போயிருக்கலாம். அவர் எதை எங்க வைக்க போறாருன்னு தெரியல. எங்க வீட்லனா வேற மாதிரி நடந்திருக்கும். இப்பதான் அவர் போக கூடாத இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு.
என்னால எதுவுமே பண்ண முடியாது. இதெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு வெக்கமாவே இல்ல? உன் கம்பெனில ரெடி ஆயிருக்கு, உன் ஸ்டாஃப் எடுத்துட்டு போயிருக்காங்க, உன் அப்பா கிட்ட போயிருக்கு. இதுல ஒரு காப்பி எடுக்க உன்னால முடியல. இதுக்கு வந்து விளக்கம் வேற சொல்லிக்கிட்டு இருக்க. ராஜிமா, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. நான் தீபா கிட்ட பேசி பாக்குறேன். ஏதோ பண்ணு. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமா சேவிங்ஸ் அக்கவுண்ட் மூலம் பிரீமியம் சலுகைகளை பெற்றிடுங்கள். ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி, 27 கட்டணமில்லா வங்கி சார்ந்த சேவைகள் மற்றும் பல. 7996666663 என்ற எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுங்கள். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.